அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2024ஆம் ஆண்டின் தை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 15/1/2024 திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி சித்த யோகம் சதயம் நட்சத்திரம் தை பொங்கல் கூடிய நல்ல நாளில் இந்த தை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசு ராசியில் செவ்வாய் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி பகவானுடன் சந்திரன், மீன ராசியில் ராகு என இந்த தை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் தை மாதம் 10வது மாதம். மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதால் மகர மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று அமரப்போவதால் ருசக யோகம் உருவாக போகின்றது. ருசக யோகம் என்பது ஜோதிடத்தில் கேந்திரம் எனப்படும் லக்னம் மற்றும் 4, 7, 10 ஆகிய இடங்களில் செவ்வாய் அமையும் போது ருசக யோகத்தை அளிப்பார். சர லக்னங்கள் எனப்படும் மேஷம், கடகம், துலாம், மகரம், ஸ்திர லக்னங்களான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய 8 லக்னங்களுக்கு மட்டுமே ருசக யோகம் செயல்படும். தமிழர் திருநாளாம் தங்கநிகர் பொங்கல் திருநாள் 15/1/2024 திங்கட்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் பொங்கல் பானை வைப்பது நல்லது. வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடுப்பினை 3 முறை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும். பானையில் வண்ணமயமான கோலமிட்டிருப்பது நல்லது. மாட்டுப் பொங்கல் அன்று காலை சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். எல்லா விதமான மாலைகளையும் சூட்டி நந்தியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள். அவரை தரிசிப்பது மிகவும் நல்லது. நந்தி பதிகம் பாடினால் நலம் கிடைக்கும், வளம் சேரும். வீட்டு பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும். 16/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டு பொங்கல் வருகின்றது. அன்று காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் பொங்கல் வைத்து கோ பூஜை செய்து வழிபட உகந்த நேரமாகும். மேலும் தை அமாவாசை 9/2/2024 வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. தை மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியில் நமது முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் எந்த நாளும் இன்பமாக வாழலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வது வழக்கம். வீட்டில் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்பு உருவாகும். மேலும் தை மாதம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து சிவாலய வழிபாட்டை மேற்கொண்டால் துயரங்கள் துள்ளி ஓடும். அம்பிகை ஆலயங்களில் சந்தனகாப்பு சாற்றி வழிபட்டால் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும். இறைவனை அலங்கரித்து பார்த்தால் இனிய வாழ்க்கை மலரும். உடலை குளிர்ச்சியாக்கும் சந்தனத்தை அம்பிகைக்கு சாற்றுவதன் மூலம் உள்ளம் குளிர்ச்சியாகி நமக்கு வேண்டும் வரும் தருவாள் அம்பிகை. தை செவ்வாய் அன்று பெண்கள் விரதமிருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம். இதனால் குடும்ப முன்னேற்றமும் ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீடிப்பும் ஏற்படுவதாக நம்புவார்கள். தை வெள்ளிதோறும் பெண்கள் விரதமிருந்து அம்பிகையை வழிபடுவதும் நன்மையை தரும். இதனால் பொருளாதார நிலை உயரும், பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அன்றைய தினம் இனிப்பு பொருளை மட்டும் உட்கொண்டால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதம் இது. மேலும் இந்த தை மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் 19/1/2024 அன்று சுக்கிரன் தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 27/1/2024 அன்று புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 4/2/2024 அன்று செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து தனது உச்ச வீடான மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே பணம் பல வழிகளிலும் வந்து உங்கள் பையை நிரப்பும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் நீங்க கேட்ட உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தொழில் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் வருமான அதிகரிப்பும் உண்டு. 10ல் சஞ்சரிக்கும் சனியின் ஆதிக்கத்தால் முத்தான தொழில்களும் வாய்க்கும், முன்னேற்றம் அதிகரிக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். இதன் காரணமாக கவனமாக இருக்க வேண்டும். காசு பணம் விரயமாகும். எனவே வீண் விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உத்தமம். உடல் நலனை காக்க ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியம்
ஆரோக்கியத்தை சீராக்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். குருவின் பார்வை பலத்தால் தாய் வழி ஆதரவு கிடைக்கும். இடம் வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உறவினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறுவீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். தொழில் ஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் தொழில் வளம் சிறப்பாக அமையும். நிலையான வருமானத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும். தொழிலை விரிவு செய்ய வங்கிகளின் ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் அது நிறைவேறும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேர்வீர்கள். மேலும் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 4, 7, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே அடிக்கடி ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம். ஒரு நோய் குணமானால் அடுத்த நோய் வந்துவிடலாம். அதன் விளைவாக மருத்துவ செலவுகளும் ஏற்படும். இருப்பினும் மனம் தளர வேண்டாம். சனி பகவான் யோகம் செய்யும் கிரகம் என்பதால் வளர்ச்சியையும் கொடுப்பார், வசதியையும் பெருக்குவார். மேலும் சனியின் பார்வை 7, 12 ஆகிய இடங்களில் பதிவதால் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடு அகலும். குதூகலம் தரும் சம்பவங்கள் நடைபெறும். கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த வாக்குவாதங்கள் மறையும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 8, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் மாத தொடக்கத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். லாபாதிபதி குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் லாபம் ஒருபுறம் வந்து கொண்டே இருக்கும், மற்றொரு புறம் விரயமும் அதிகரிக்கும். இருந்தாலும் பணப்பற்றாக்குறை ஏற்படாது. தேவைக்கு ஏற்ப பணம் தேடி வந்து சேரும். விரயங்கள் வீண் விரயங்களாக மாறாமல் இருக்க நீங்களாகவே சுப விரயங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். மேலும் ஜனவரி 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிநாதனாகவும் 6க்கு அதிபதியாகவும் இருப்பவர் சுக்கிரன். அவர் அஷ்டமஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நேரம். எண்ணற்ற நல்ல பலன்கள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகின்றது. தொழிலில் அடுக்கடுக்காக ஒப்பந்தங்கள் வந்து ஆச்சரியப்பட வைக்கும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று பெரும் தொகை கைகளில் புரளும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். மேலும் ஜனவரி 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தனாதிபதியான புதன் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் பொருளாதார நிலை திருப்தி தரும். பாக்கிகள் வசூலாகும். பஞ்சமாதிபதியாகவும் புதன் விளங்குவதால் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். மாலை சூடும் வாய்ப்பும் உண்டு. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வெளிநாடு சென்று படிக்க முயற்சி செய்திருந்தால் அது கைகூடும். மேலும் பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். மகரம் அவருக்கு உச்ச வீடு. உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் பெறும் இந்த நேரம் கூடுதல் விரயங்கள் ஏற்படலாம். பயணங்கள் அதிகரிக்கும். உறவினர்களுக்கு உதவி செய்வீர்கள். இடமாற்றங்கள் இனிமை தரும். கட்டிய வீட்டை வாடகைக்கு விட முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அதற்கான முயற்சிகள் கைகூடும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்று செயல்படுவார்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் லாபஸ்தானம் பலப்படுகின்றது. எனவே பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிக்கு கடன் உதவி கிடைக்கும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் வந்து சேரும். பஞ்சமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கி அதை விரிவு செய்வீர்கள். இந்த ரிஷபராசி பெண்களுக்கு தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொகை வரவும் திருப்தி தரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இந்த ரிஷபராசி மாணவர்களுக்கு உயர்கல்வி திட்டத்தில் சகாய அனுகூலம் ஏற்படும். விவசாயிகளுக்கு உற்பத்தி ரீதியான இலக்குகளை லாபகரமாக அடைய போகின்றீர்கள். கலைஞர்கள் கால விரயம் வாய்ப்புகள் கைநழுவி போகுதல் விலகும். அரசியல்வாதிகளுக்கு எவ்வித எதிர்ப்பும் சச்சரவையும் சந்திக்காமல் உயர்வுகளை அடைவீர்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் அனுகூலமான நட்சத்திரங்கள் திருவாதிரை பூசம், சுவாதி திருவோணம், சதயம் உத்திரட்டாதி, பரணி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜனவரி 15, 16, 19, 21, 22, 26, 27, 31 மற்றும் பிப்ரவரி 1, 3, 5, 6, 8, 10, 11, 12 இந்த மாத வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து பிரார்த்தனை செய்து வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு செய்து வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.